ஸோ சம்மரில் வந்து சிசிடிவி கேமரா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ஜாஸ்தி வரும் சார் கிளைண்ட் சைட்லேருந்து. மேக்ஸிமம் என்ன எக்ஸசிவ் ஹீட்டுனால நம்மளுக்கு டிவிஆர் அண்ட் எஸ்எம்பிஎஸ் சென்டரில் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஜாஸ்தி வரும். என்னென்னா சம்மரில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து 24/7 ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டு இருக்கும்போது ஹெவி ஹீட்டில் இருக்கும்போது ஃபெயிலியர் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அடாப்டர் எஸ்எம்பிஎஸ் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி வரும். அதுக்கு வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் அடாப்டர் நம்ம மாற்றிட்டா போதும். அதே மாதிரி வந்து கேமராஸ் பார்த்தீங்கன்னா புல்லட் கேமரா IP66 ரேட்டிங் இருக்கும். ஸோ IP66 என்பது என்ன இன்டென்சிவ் ப்ரொடெக்ஷன்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த கேமராஸ் வந்து வெளியே போடும்போது இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 140 Fahrenheit வந்து இது வந்து தாங்கும். பட் ரியல் டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 107 டிகிரி 108 டிகிரி ரெகுலர் வெயில் உங்களுக்கு நம்ம அடித்தாலே அதுலேயும் வந்து தாங்க மாட்டுக்கு ஃபெயிலியர் ஆகுது. டியூ டு ஹீட் வந்து உள்ள இருக்க பிசிபி போர்டு வந்து என்னென்னா பர்ன்ட் ஆகிடுது. பர்ன்ட் ஆகிட்டு அங்கே மட்டும் பர்ன்ட் இல்லாமல் அது அப்படியே த்ரூ கேபிள் மூலமாக டிவிஆர் ரெண்டுலேயும் உங்களுக்கு வந்து ஜாம் ஆகி அதுலேயும் உங்களுக்கு பர்ன்ட் ஆகி அடாப்டர் கம்ப்ளைண்ட் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து வரும். ஸோ இது ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் நம்ம டிவிஆர் ரெண்டில் வந்து நம்ம ஃபேன் வைக்கிறோம். நம்ம எப்படி சிபியூக்கு வந்து ஒரு ஃபேன் கூலர் ஃபேன் வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம டிவிஆருக்கும் தனியாக ஃபேன் இருக்கும். அது மாதிரி ஃபேன் வச்சுட்டு இந்த எக்ஸசிவ் ஹீட்டை வந்து ஃபேன் மூலமாக எடுப்போம். நாங்கள் நார்மல் கஸ்டமர்ஸுக்கு அதாவது ஒரு ரெசிடென்டல் கஸ்டமர்ஸ் அது மாதிரி கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு 2 hours வந்து டிவிஆர் ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்கு அதை ஆஃப் பண்ண சொல்கிறேன்னா இந்த எக்ஸசிவ் ஹீட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியே வந்து போயிடும். ஓரளவு வந்து கூல் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே கார்பரேட் செக்ஷனில் இது மாதிரி ஆஃப் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா தனியாக சர்வர் ரூம் வச்சுட்டு சர்வர் ரூமில் வந்து கம்பல்சரி ஏசி ஓடிட்டு இருக்கணும். ப்ளஸ் டிவிஆருக்கும் ஃபுல்லாக கூலிங் ஃபேன் போட்டு மேக்ஸிமம் இதை கூலாக வைக்கணும். இது ஜாஸ்தி எக்ஸசிவ் ஹீட் ஆனால் இது மாதிரி ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்குது. சிசிடிவி வந்து நம்ம கண்காணிக்கிறது ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறாங்க 24 hours நைட் அப்படின்னா ஸ்டெபிலைசர் மூலயமா நம்ம கரண்ட் சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதனால தான் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அது எப்படி? ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இன்வெர்ட்டர் ஒரு ஸ்டெபிலைசர் போடுவாங்க. ஸ்டெபிலைசர் ஒரு யூபிஎஸ் வந்து கம்பல்சரி சிசிடிவிக்கு போடணும். ஏன்னா இந்த வெயில் டைமில் வந்து ஏசி ஓடுறதுனால கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் வந்து நிறைய இடத்துல வந்து அப் அண்ட் டவுன் வந்து இருக்கும். எல்லாருமே ஏசி யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு டிவிஆரோட அடாப்டர் பார்த்தீங்கன்னா 12 hours 2 amps இல்லாட்டி 5 amps அது மாதிரி இருக்கும். கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆகும்போது இந்த அடாப்டர் வந்து தாங்காமல் என்ன ஆகிடும்னா அடாப்டர் வந்து உங்களுக்கு போய்டும். ரிவர்ஸ் ஷார்ட் சர்க்யூட்டில் ஆகும்போது அடாப்டர் போய்டும். ஒரு எஸ்எம்பிஎஸ் அதாவது பவர் சப்ளைன்னு சொல்லுவோம் அது வந்து போய்டும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டெபிலைசர் போட்டால் கரண்ட் வந்து லோ அண்ட் அப் வரமோ ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்து கொடுத்து ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ப்ரொடெக்ஷன். இது கூலர்ஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிசிடிவிக்கு. அது வந்து எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது? கூலர் வந்து கம்பல்சரி வந்து ஹீட் நல்லா ரெடியூஸ் பண்ணும் சார். ஸோ சிபியூ நம்ம ஃபேன் நம்ம பார்க்குறோம்ல எஸ்எம்பிஎஸ்ல சிபியூவில் ஃபேன் வச்சுருக்கோம்ல. இந்த நம்ம சிபியூ ஃபேன் எதுக்கு வச்சுருக்கோம்னா மதர் போர்டு அதாவது உள்ளக்க இருக்க ப்ராசஸர் இதெல்லாம் ஜாஸ்தி ஹீட் ஆகும் போது இந்த ஃபேன் வந்து அப்படியே கூலிங் பண்ணி இருக்கிற ஹீட்டை வெளியே தள்ளும். அதே மாதிரி டிவிஆருக்கு தனியாக ஃபேன் வருது, கூலிங் ஃபேன் வருது. அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணால் இந்த டிவிஆரில் இருக்க ஹீட் வந்து எக்ஸசிவ் ஹீட்டை ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்னென்னா வெளியே வந்து தள்ளிட்டா மேக்ஸிமம் டிவிஆர் வந்து கூலாக இருக்கும் உங்களுக்கு. ஹீட் அதிகமான சிசிடிவி வந்து டேமேஜ் ஆகுது, ஃபால்ட் ஆகுது. அதில் இந்த ஆஃப் ஆகிற டைமில் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அதுக்கான ஃபுட்டேஜ் வந்து எதாவது வாய்ப்பு இருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிசிடிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகாது. இதில் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன இருக்குன்னா ஹார்ட் டிஸ்க் சம்டைம்ஸ் ஓவர் ஹீட்டில் ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் எதுவுமே இருக்காது, உங்களால் எதுவுமே எடுக்க முடியாது. அன்டில் ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகல வெறும் அடாப்டர் போயிருக்கு எஸ்எம்பிஎஸ் போயிருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை, நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வழியாக நம்ம டேட்டா ரிட்ரீவ் பண்ணலாம். ஆனால் ஹார்ட் டிஸ்கே ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கஷ்டம்.